அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, அரோகரா என்ற பொருளின் அர்த்தம், இதனோட பொருள் பலனையும் தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம முருகப்பெருமான பல பக்தர்கள் பல வார்த்தைகள்னால வர்ணித்து உள்ள முருகி கரகோஷம் போட்டு அவங்கள வழிபாடு செய்வாங்க. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்வாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்வாங்க. ஒரு சிலர் அரோகரா அரோகரா அரோகரான்னு தான் வழிபாடு செய்வாங்க. அதனால நம்ம எந்த விஷயத்தைக்கும் நம்ம ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அர்த்தங்களும் இருக்குங்க. அது இல்லாம நம்ம அந்த வழிபாடையே நம்ம செய்யவே முடியாது. இப்போ ஓம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த ஓம்ன்ற ஒரே ஒரு வார்த்தையில பாத்தீங்கன்னா அனைத்துமே அடங்கிருங்க. ஏன்னா நம்மளுக்கு 5 பஞ்சபூதங்கள் நம்மள சுத்தி இருக்குது. நம்ம அது நடுவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே போல நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு முறையும் உச்சரிச்சு வழிபாடு செய்யல அதற்கு பலன் அதிகங்க. ஆனா முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பல மந்திரங்களை பல விஷயங்களை நம்ம உச்சரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வோம். ஆனா அவரை நம்ம வீட்டுல பூஜை செய்யும் போது பல பக்தர்களை அழைத்து நம்ம வீட்டுல பூஜை செய்வோம். இப்ப பஜனை எல்லாம் செய்வாங்க இல்லையா முருகப்பெருமானுக்கு. அப்பயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வார்த்தையை எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். அதே போல நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய போறீங்க, எந்த முருகப்பெருமானையும் இப்ப பழனி முருகர் இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்ய போவையில அவரை மூலஸ்தானத்துல சன்னதியில பார்க்கும் பொழுது பல பக்தர்கள் வார்த்தையில அவங்களையே அறியாம வர்றது பாத்தீங்கன்னா அரோகரா 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 அப்படின்னு தான் கத்தி கூச்சல் விட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்வாங்க. இப்போ ஒருத்தர் அரோகரா அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அனைவருமே சேர்ந்து அரோகரா அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்களையே அறியாமல் வருங்க. அப்ப அந்த அரோகரான்ற வார்த்தைய நம்ம உச்சரிக்கும் போது அதனுடைய பலன்களை நம்ம எப்போதுமே தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதனோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அரோகரா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த சொல்லோட சுருக்கம் பாத்தீங்கன்னா ரோகம் அப்படின்ற போது அது நோயை தீர்க்குங்க. அரோகரா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் உச்சரிச்சு வழிபாடு செய்யல அனைத்துமே நம்மளுக்கு நன்மையா கிடைக்கும். அப்படி இருக்கையில அரோகம் என்ற பொருள் பாத்தீங்கன்னா நோய் இல்லாம இருக்கிறதுங்க. அரண் அப்படின்னா காப்பான் அப்படின்னு அர்த்தம். ஹரா அப்படின்னா நீக்குவன் அப்படின்னு அர்த்தம். இது மொத்த பொருளோட அர்த்தத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இறைவனை நம்ம இப்படி வழிபடும் போது பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நோய் நொடிகள் இல்லாமல் துன்பங்களை நீக்கி நம்மள முருகப்பெருமான் காத்து அவருடைய அருள் நம்மளுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோம். இது நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க. இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது பல விஷயங்களை நம்ம உடம்புல இருந்து வெளியில போறத நம்மளே உணரலாம். மனம் தீராத மன கஷ்டம் இருக்கும் பொழுது நீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்றப்ப அதை நீங்க ஒரு 4 பேரு இல்ல தனியா சொல்லிட்டு நீங்களே பாருங்க, உங்க மனசு லேசாவறத நீங்களே உணரலாங்க. அதனால இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்றத உங்க மன திருப்திக்கு சொல்லாம உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கும், நீங்க தீராத பிரச்சனையில இருந்தீங்கன்னா உங்க பூஜை அறையில தீபம் ஏத்தி முருகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 108 முறை நீங்க வழிபாடு செய்யுங்க. உங்க அனைத்து துன்பங்களுமே நீங்குங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.